விசிக தலைவர் திருமாவளவன் முன்னெடுக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக ஒரு அழைப்பு எடுத்திருக்காரு. இந்த அழைப்பு அப்படிங்கிறது கூட்டணிக்கான அழைப்பு அப்படின்னு பார்க்கலாமா? இது எப்படி பார்க்கலாம்? இந்த விஷயத்தை அவரவர்கள் தேவைக்கு ஏற்றபடி பார்ப்பாங்க. ஆக்சுவலாக இப்போது திமுக கூட்டணி உடையணும்னு நினைக்கிறவங்க திரும்ப அதுலேருந்து வெளில வரதுக்கான ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு பார்ப்பாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஏன் திரும்ப இப்போ போகணும், அவர் தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியில் இருக்கார், அவருடைய சின்னமெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம்லாம் வாங்கியிருக்காரு, இந்த நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு அதிமுகவில் எதுவுமே கிடையாது, அங்கே அவர் எதுக்கு அங்கே போகணும், இது அவருடைய அந்த கட்சியுடைய செயல்பாடுகளில் மது எதிர்க்கிறது ஒரு விஷயம். அது தொடர்பாக கள்ளச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் இப்போ நிறைய பேர் இறந்து போகிறாங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல ஒரு மாநாடு போடுறாரு. அதுக்கு அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த எல்லாருக்கும் அழைப்பு உண்டா அப்படின்னா, இது மாதிரி சாதிய மதவாத சக்திகள் தவிர யார் வேணால் கலந்துக்கலான்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அதிமுக கலந்துக்கலாமான்னு கேட்டபோது தாராளமாக வரலாம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு சேனல் போய் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, இது அரசியல் எதுவும் கிடையாது, இது மது ஒழிப்பு மாநாடு தான், ஸோ யார் யாருக்கு மது ஒழிப்புக்கு ஆர்வம் இருக்கோ அவங்கெல்லாம் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் கிளாரிஃபை பண்ணுறார். ஆனால் அவர் கிளாரிஃபை பண்ணால் கூட ஏன் இந்த விஷயங்கள் வருதுன்னா, திருமாவளவன் திமுக மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தில் இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்நாத்தை கூப்பிட்டு ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயம் வெளியிட்டு விழா, அப்புறம் கவர்னருடைய தேநீர் பார்ட்டியை கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கும் போது கவர்னர் இவங்க ஏதோ அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கார், நாங்கள் பதவிக்காக போக வேண்டியிருக்கு அப்படின்னு போனது இருக்குல்ல, போன வருஷம் போல இந்த வருஷம் போனது இருக்குல்ல, அது கூட்டணி கட்சிகள் மத்தியில் ஒரு வருத்தத்தை உண்டாக்கி இருக்கிற ஒரு விஷயம். இந்த முதன்மை உறுப்பினர் மாநாட்டில் இந்த இந்து சமய அறநிலைத்துறை கல்லூரிகள்லாம் கந்தசஷ்டி விஷயங்கள்லாம் பாடணும் போன்ற விஷயங்கள், அதுவும் திருமாவளவன் மட்டும் இல்லை, சிபிஎம்மும் அதை எதிர்த்தாங்கன்றது நம்ம பார்த்தோம். திகாவே எதிர்த்தது. திகா கண்டிப்பாக எதிர்க்கும், அது தெரிஞ்ச விஷயம். கூட்டணி கட்சிகள் சிபிஎம்மும் விடுதலை சிறுத்தைகளும் எதிர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் இருக்கும்போது திருமாவளவன் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது, பட் கூட்டணியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஏன்னா இது பாசிச சக்திகளை எதிர்த்து இருக்கிற ஒரு கூட்டணி, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றக்கூடாதுன்ற ஒரு கூட்டணி, நேஷனல் லெவலில் அங்கே டெல்லியில் பாஜகவை அகற்றணுன்ற ஒரு கூட்டணி இது ஆக்சுவலாக. அதனால் இது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, இது எங்களுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் நீங்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு அவர் சொல்லிட்டார். இந்த சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு வந்திருக்கு. அப்போது தொடர்ந்து இந்த வருத்தத்தில் இருக்கிற திருமாவளவன் திமுக கூட்டணியை விட்டு போவாரா அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா திமுக கூட்டணியை விட்டு அவர் ஏன் போகணும்? முதல்ல அதிமுக நாளைக்கு பாஜகவோட சேராது அப்படின்றதுல எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. அதே மாதிரி அதிமுகவுக்கு ஒரு வலிமையான கட்சியாகவும் அது இல்லை. அதிமுகவோட வலிமையான கூட்டணியை அமைக்க முடியாது. அது ஏன்னா திருமாவளவனை சேர்த்தா நீங்கள் பாஜகவுக்கு போக முடியாது, திருமாவளவனை சேர்த்தா நீங்கள் பாமகவை கூப்பிட முடியாது. அப்போ நீங்கள் யாரை வச்சு கூட்டணி அமைப்பீங்க? அதிமுக. அப்போ உங்கள் கூட்டணி வலிவிழுந்து பலவீனமாக இருக்கும், நீங்களே பலவீனமாக இருக்கீங்க, உங்கள் கூட எதுக்கு திருமாவளவன் சேர்றாரு ஆக்சுவலாக. அதனால் அவருக்கான வாய்ப்புகள், விஜய் உங்ககிட்ட வரமாட்டார். விஜய் வந்தார்னா நீங்களும் விஜய் கட்சி 10-11 போயிடும் அதிமுகவோட சேர்ந்தா. அதை யாரும் மக்கள் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரீங்க, நீங்கள் போய் அடிபட்ட உதப்பட்ட கட்சியில் சேர்ந்தீங்கன்னா என்ன ஆகுது? ஸோ அதனால் அங்கே திரும்ப போகிறதுனால எந்த அட்வான்டேஜும் கிடையாது. அதிமுக வலிமையத்தில் இருக்கிற அதிமுக தன்னால் ஒரு மெகா கூட்டணி அமைக்க முடியாத நிலைமையில் இருக்கிற அதிமுக, மாறாக திமுக கூட்டணி ஒரு மெகா கூட்டணி, அது வலிமையான கூட்டணி, 3 தேர்தலில் வெற்றியை பார்க்குற கூட்டணி, உங்களுக்கு பானைச்சின்ன அங்கீகாரம் வாங்கிய கூட்டணி, ஸோ அதிகாரத்தில் இருக்கிற கூட்டணி, பெண்கள் ஓட்டு அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற கூட்டணி, 26 கண்டிப்பாக திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 4 பிரியும் போது வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு கூட்டணி. அப்படிலாம் இருக்கும்போது எதுக்கு திரும்ப இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக? அந்த கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு ஏன் வரும்? ரெண்டாவது, அந்த கூட்டணி தான் மதச்சார்பற்ற கூட்டணின்ற ஒரு பேர் ஏன் வருதுன்னா, காங்கிரஸ் அங்கே இருக்குது. காங்கிரஸ் அங்கே இருக்கிறதுனால அது மதச்சார்பற்ற கூட்டணின்னு வருது. ஸோ நீங்கள் பிரிஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் அணி மதச்சார்பற்ற அணியாக கருதப்படாது. அப்போது மைனாரிட்டி ஓட்டும் உங்களுக்கு வராது. ஏடிஎம்கே தனியாக மைனாரிட்டி ஓட்டு வரல. அப்புறம் நீங்கள் காங்கிரஸ் இருந்தால் தான் மைனாரிட்டி ஓட்டு வரும். திமுக சொல்லலாம் நாங்கள் மைனாரிட்டி ஆதரவுன்னா, பட் காங்கிரஸ் அங்கே இருந்தால் தான் மைனாரிட்டி ஓட்டு வரும்ன்றது என்னுடைய கருத்து. பெரும்பான்மையான ஓட்டு. திருமாட்ட கேட்டபோது திருமா சாதிய மதவாத சக்திகள் தவிர யார் வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதிமுக வரலாமான்னா சாதிய மதவாத தவிர வரலாம்னா, அப்புறம் பின்னாடி கேட்டபோது இது அரசியல் விஷயம் கிடையாது, பொதுவான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இதை பற்றி திமுகவில் கேட்டபோது, உதயநிதிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார், அதிமுக விருப்பம் இருந்தால் கலந்துக்கலான்னாரு. சுப்பிரமணியத்திட்ட கேட்டிருக்காங்க, இது நல்ல விஷயம் தானே, இது மது எதிர்க்கிற விஷயம், அதிமுக கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ திமுகலேயே கூட இதை பற்றி ஒன்றும் பெருசாக ஏன்னா
இந்த ஒரு விஷயத்தினால வந்து திருமாவோட கூட்டணி உடஞ்சிரும், அவர் விலகி போயிடுவார்னு திமுகலையும் நம்பலை. ஏன்னா அவங்களுக்கும் இந்த ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் நிறைய தெரியுது ஆக்சுவலாக. அதனால் வந்து திமுகவும் இதை வந்து சாதாரணமாக தான் எடுத்துக்கிறாங்க. அவர் சொன்னது வந்து சீரியஸாக எடுத்துக்கலன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஸோ அதனால் வந்து திருமாவளவனுக்கு அது நல்லா தெரியும். அதனால் எந்த விதமான ஒரு ஆதாயமும் இல்லாமல் எதுக்கு வரணும், ஒரு விஷயத்துக்கு அவருக்கு உதவலாம். வேணா ஒருவேளை இந்த ஏடிஎம்கே இது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு திமுக அதிகமான சீட் கேட்கறதுக்கு வேணா ஒரு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ரைட், ஓகே. இப்போ அவர் அந்த நீங்கள் ஒரு கருத்து வச்சிங்க பார்த்தீங்களா, சீட்ஸ் அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறது, அந்த விஷயம் வந்து ஒரு டிமாண்ட் மட்டும் இல்லாமல் அது அவங்களுக்கு தேவையும் கூட தானே. இப்போ விசிக்கு வந்து அடுத்த கடத்து வளரணும்னா அவங்களுக்கு அது தேவை. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த மூவ் நோக்கி அவங்க எடுக்கிறதுல என்ன தப்பு? தப்பே கிடையாது. அவங்க வந்து இப்போ போன வாட்டியே வந்து பானைச்சரத்தில் நிற்கிறேன்னாங்க, எம்எல்ஏக்கு பொது தொகுதி கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்களே திமுகவில். அதனால் வந்து கேட்டால் 1-2 தொகுதியோ 3 தொகுதியோ அவங்க 12 கேட்குறாங்க, 6-8 கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். அதிகமான தொகுதிகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கூட்டணியை பிரேக் பண்ணிட்டு வரதுக்கான அந்த சூழல் இப்போ இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் திமுக வந்து தன்னுடைய சில செயல்பாடுகள் மூலமாக கூட்டணி கட்சிகள்கிட்ட இப்படி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடாது. நீங்கள் ராஜ்நாத் சிங்கை கூட்டத்தை கூட நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். சரி, நாணயத்தை வெளியிட்டாங்க, கூப்பிட்டீங்க, எதுக்காக கவர்னர் பார்ட்டிக்கு போனீங்க? கவர்னர் எந்த விதத்தில் திருந்துடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் திருந்த மாட்டார். பாடத்திட்டம் சரியில்லைன்னு ஆரம்பிச்சிட்டார்ல. தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடத்தில் கல்வி சரியில்லை, யாருமே அவர் கல்வி சரியில்லைன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசுடைய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து சிறப்பான கல்வி, இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறது இல்லைங்க. சமக்கரியா சிஷ்யா அபிமான்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தான் நிதி கொடுக்காது இருக்காங்க. அதில் 20 விதமான அப்ஜெக்டிவ் இருக்குது, நோக்கங்கள் இருக்குது. அந்த இதுக்கு என்னென்னா பள்ளிக்கூடத்தில் பெண்கள் அதிகமாக படிக்கணும், ப்ளே கிரவுண்ட் இருக்கணும், லைப்ரரி இருக்கணும், ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கணும்னு இருக்குது. அதில் 19 விதமான நோக்கங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைவேற்றியிருக்கு ஆக்சுவலாக. அப்படி நிறைவேற்றி தரமான கல்வி கொடுத்துருக்கிற தமிழ்நாட்டை இந்த கவர்னர் என்ன சொல்கிறாரு, இங்கே பாடத்திட்டம் சரியில்லை. இங்கே சிபிஎஸ்சி பாடத்திட்டம் 2017-18 கொண்டாந்தாச்சு, அதுக்கு ஈக்குவலான பாடத்திட்டம் வந்தாச்சு. எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இந்த கவர்னர் வளர்றாரு. அந்த வளர்ற கவர்னரை மதிப்பு கொடுத்து நீங்கள் ஏன் போகிறீங்க ஆக்சுவலாக? அது நீங்கள் போயிருக்கூடாது. உங்களுக்காக கூட்டணி கட்சி பகிஷ்கரிக்கிறாங்க, பாய்காட் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் போனீங்க? அது கூட்டணி கட்சிகளில் வருத்தம் கண்டிப்பாக. ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது சொல்கிறாங்க, என்ன சார் நாங்கள் இவங்களுக்காக தான் நம்ம பாய்காட் பண்ணோம், இவங்களே போனால் என்ன சார் அர்த்தம்? போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை சார், அவன் எதுவுமே பண்ண போகிறதில்ல, அவன் உங்களை தொந்தரப்படுத்த தான் இங்கே உட்காந்துருக்கான், நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க நீங்கள் அப்படின்னு. அது நடக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. எவ்வளோ தொந்தரவு கொடுத்துட்டுருக்காரு. மத்திய அரசு ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்லி தான் இவரும் நடந்துக்கிறாரு. திமுக கவர்மெண்ட்டுக்கு என்ன தொந்தரவு கொடுக்கும்போது பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு அவரை போய் பார்க்குறீங்க? அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் இருக்குது, இவங்க போய் கலந்துனதில். அதே மாதிரி முருகன் மாநாடு நடத்துறதுலேயும் வருத்தம் இருக்குது. ஏன்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் அது என்னென்ன வேலை செய்யணுமோ, திருப்பணி போன்ற விஷயங்கள்லாம் செய்யலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்ட்டு கோவிலில் நல்லா மெயின்டைன் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணலாம், அக்கௌண்ட்ஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கலாம், ஆக்கிரமிப்புகளை மீட்கலாம், எல்லாம் பண்ணுங்க கரெக்டாக. ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பை போய் மாநாடு நடத்துறீங்களே, முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு, அது எந்த விதத்தில் கரெக்டு? அது 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 வந்து அதுக்கு வந்து நீங்கள் வாழ்த்து வேறு சொல்கிறீங்க, முதல்வர் வாழ்த்து வேறு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், திமுக வந்து கடவுளுக்கு எதிரான கட்சி கிடையாது. அண்ணா என்ன சொன்னார், பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார். ஓட்டு அரசியலில் வந்த பிறகு நீங்கள் அது மாதிரி மாற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவர் வந்து நாத்திகராக இருக்கலாம், ஆனால் ஓட்டை கேட்டு நீங்கள் மக்கள்கிட்ட போகும்போது நீங்கள் பொதுவான ஒரு தோற்றத்தோடு நீங்கள் போகணும். இப்போ கலைஞர் என்ன சொன்னார், கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாதுன்னு சொன்னார். ஸோ இவங்கெல்லாம் கடவுளுக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது, திமுக வந்து கடவுளுக்கு எதிரானது, திமுக வந்து மதத்துக்கு, இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு ஒரு பிரச்சாரத்தை வைக்கிறாங்க. சரி, அந்த பிரச்சாரம் ரொம்ப பலமாக போயிட போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒன்று, அது அரசியல் ரீதியாக பிஜேபிக்கு கவுண்டராக வைக்கிறீங்க. அது நீங்கள் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அது வெற்றிகரமாக கூட அந்த மாநாட்டை நடத்தலாம். அது என்ன விளைவுகளை உண்டாக்குதுன்னா, இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கிற பல அதிகாரிகள் பிஜேபி மைண்ட் செட்டில் இருக்காங்க, சங்கிகள் மைண்ட் செட்டில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறானுங்க, மகாவிஷ்ணு மாதிரி ஆளுங்களை கூப்பிட்றானுங்க, பேசுகிறதுக்கு கூப்பிட்றானுங்க, கூப்பிட்டு பேச வைக்கிறானுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட்டே முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துது, அப்போ கவர்மெண்ட்டே வந்து கிட்டத்தட்ட பிஜேபி பாலிசியில் தான் போயிட்டுருக்கு. ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றாங்க, கவர்னர் பார்ட்டிக்கு போகிறாரு, முத்தமிழ் முருகன் மாநாடு நடக்குது. அதெல்லாம் இருக்கும்போது நம்ம ஒரு இந்த மாதிரி பேச்சாளர்கள்லாம் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் நம்ம சந்தடி சாக்கில் நம்ம வந்து இந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலான்னு அதிகாரிகள் பல பேர் அப்படி தான் மைண்ட் செட்டில் இருக்கானுங்க. அது இந்த கவர்மெண்ட் அவங்கள பார்த்து களை எடுக்கணும், அது தெரியல அவங்களுக்கு. அந்த அதிகாரிகள் கூப்பிட்டு இப்போ பாருங்கள், இன்றைக்கி எந்த அதிகாரி கூப்பிட்டானே சொல்ல மாட்டேன்றான் யாரும், அந்த லெவலில் இருக்குது. அப்போது அது மாதிரி பண்ணுறாங்க அதிகாரிகள். அப்போது இது என்ன மாதிரியான விளைவுகளை உண்டாக்குது? இதுதான் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. இன்னும் திமுக பண்ணுற சில விஷயங்கள் இது மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்குன்னு கூட்டணியை பிரேக் பண்ணுவாங்களன்னா, யதார்த்த நிலைமையை பார்க்கும்போது பிரேக் பண்ணி போகிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு புரியுது ஆக்சுவலாக. ஆனால் திமுக வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது, பார்ட்டிக்கு போயிடக்கூடாது, முத்தமிழ் மாநாடு நடத்தியிருக்கக்கூடாதுன்றதால கரெக்டாக இருக்குது. இது நடத்தியதுனால புதுசாக ஒரு ஓட்டு வரப்போகிறது இல்லைங்க.
நீங்கள் பண்ணுற நல்ல காரியத்தினால தான் வரப்போகுது. இலவச பஸ் பயணம், நீங்கள் பொம்பளைங்க ஓட்டு போடுவாங்க, உரிமை தொகை கொடுக்குறீங்க, பெண்கள் ஓட்டு போடுறாங்க, மகளிருக்கு கொடுக்குறீங்க, இளைஞர்கள் மாணவிகள் ஓட்டு போடுறாங்க, இப்போ இளைஞர்களுக்கு கொடுக்குறீங்க, மாணவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஓட்டு போடுவாங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போடுறீங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஓட்டு தானாக வருது. நீங்கள் எதுக்கு முத்தமிழ் மாநாட்டுக்கெல்லாம் போகணும்? நீங்கள் கடவுளை பற்றி நீங்கள் பேசாதீங்க. ஹெச்ஆர்என்சியில் என்ன வேலை பண்ணுறாங்களோ அதை பாட்டு தொடர்ந்து அது பாட்டுக்கு நடக்கட்டும். அது சேகர்பாபு நடத்திட்டு இருப்பார். நீங்கள் எதுக்கு எக்ஸ்ட்ரா மைல் போய் ப்ளே பண்ணுறீங்க? ஸோ உங்களுக்கு கெட்ட பேர் வருதுன்றது தான் சிபிஎம்முடைய பாயிண்ட்டாக இருக்குது, திருமாவளவனுடைய பாயிண்ட்டாக இருக்குது, கூட்டணி கட்சிகளில் சில பேர் பேசுகிற ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் தான் இவங்க அதிருப்தியில் இருக்காங்களோன்னு ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்குது. ஆனால் அதுக்குன்னு கூட்டணியை பிரேக் பண்ணுவாங்களான்னா அந்த எட்ஜுக்கு அவங்க போகல ஆக்சுவலாக. சரிங்க சார். இப்போ எனக்கு இதில் இன்னொரு ஒரு கேள்வி. திமுகக்கு அவங்க செய்யக்கூடிய பல நலத்திட்டங்கள் மூலமாக அவங்களுக்கான வாக்கு வங்கி ஒரு பக்கம் வலுவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரியான மதம் சார்ந்த விஷயங்கள் ஏன் செய்யணுன்ற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்புறீங்க. இந்த நெருக்கடி திமுக எதனால் வந்துச்சு? இந்த நெருக்கடி பாஜக கொடுக்குற நெருக்கடினால வந்தது. பாஜக இந்துத்துவ பிரச்சாரத்தை கையில் எடுத்து திமுக கடவுளுக்கு எதிரான கட்சி, திமுக இந்து மதத்துக்கு எதிரான கட்சி, நீ பிள்ளையார் சேர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்ற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல. இந்த பிரச்சனை காலகாலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் காலகாலமாக இருக்குங்க, புதுசா இல்லைங்க. ஆனால் காலகாலமாக இல்லாதது என்னன்னா, கருணாநிதி காலத்தில் இந்த இந்துத்துவ சக்திகள் வலிவிழந்து இருந்தது, பலவீனமாக இருந்தது. இன்னைக்கு அது மத்தியில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த பிறகு பலமாக எழுந்து நிற்குது சார். அது ஸ்டாலினுக்கு புதிய சங்கடமாக இருக்குது ஆக்சுவலாக. அது புதிய ஒரு திருப்பமாக இருக்குது. கருணாநிதி காலத்தில் அவர் என்ன வேணால் சொல்லிட்டு தப்பிச்சிக்கலான்ற லெவலில் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அங்கேயும் பலமாக இருக்காங்க, இங்கேயும் இப்போ மீடியா உட்பட பல பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்க. அப்போ இதை கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது இல்லையா? அதனால தான் அவருக்கு அந்த நெருக்கடி வருது. ஆனால் அந்த நெருக்கடியில் என்ன பண்ணுறாரு? ஓவர் ஆக்ஷன், ஓவர் பிளே பண்ணுறாரு. நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே போகிறோம். நீங்கள் கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ நீங்கள் பேசாத இருந்தாலே போகிறோம். சரி சார். இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ இந்துத்துவ சக்தியில் ரொம்ப வலுவடைஞ்சிருக்கு, இப்போ அதுக்காக ஹீல்டாகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு வலுவடைஞ்சிருக்கு அப்படின்றத விட அது திமுக மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகள் சோசியல் மீடியாலாம் இருக்கிறதுனால பரவாயில்ல அதிகமாக தெரியுது. ஓகே. இல்லை, இப்போ நான் கேள்வி என்னன்னா, இது இந்துத்துவ சக்தியில் ரொம்ப வலுவாக வளர்ந்துட்டாங்க, அப்போ அதுக்கு ஈல்டாகக்கூடிய ஒரு வகையில் திமுக தள்ளப்பட்டிருக்குன்றது நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஈல்டாகக்கூடிய வகைன்னு சொல்ல முடியாது, சேலஞ்ச் பண்ணக்கூடிய வகையில். இல்லை, அது சேலஞ்ச் பண்ணுறாங்களா ஈல்டாகிறாங்க பக்கம் ஈல்டாகிறான் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஈல்டா என்ன முருகன் மாநாடு விஷயமோ அல்லது ஆளுநர் பாட்டியில் போய் கலந்துக்கிறதோ ஈல்டாகிறதுன்றதோ கவுண்டர் பண்ணுறாங்க அப்படின்னு கவுண்டர் பண்ணுறாங்கன்ற முயற்சியில் அதை பார்க்கலாம். ஓகே, அது கவுண்டர் பண்ணுறாங்களான்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, இந்துத்துவ சக்தியில் உண்மை வலுவடைந்து தான் இருக்காங்களா? ஏன்னா 303 240 வந்திருக்காங்க. அப்படி அவங்களோட விஷயங்கள் வலுவடைந்து தான் இருக்கா? இல்லை சார், கண்டிப்பாக இன்றைக்கும் அந்த விஷயங்களை அவங்க கையில் எடுத்துகிட்டு தானே இருக்காங்க. இன்றைக்கும் மாட்டு அரிசி வச்சுருக்கிற முஸ்லீமை அடித்து கொள்றதானே செய்யணும். முஸ்லீம் இல்லாதனே அடித்து கொள்றாங்க. முஸ்லீமை கொண்டாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்க? காங்கிரஸை பார்த்து நீங்கள் பாகிஸ்தானுக்கு போங்க, நீங்கள் இந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் ஆகிடும் தானே பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த இந்துத்துவ பிரச்சாரம்னு அவங்க இன்றைக்கி விட்டாங்களா? அவங்களுடைய கோர் பிரீத்தே அவங்களுடைய உயிர் மூச்சே அதுதானே ஆக்சுவலாக இந்துத்துவ பிரச்சாரம் தானே. அவங்க என்ன செக்குலர் சிவில் கோடுன்னு யூசிசியை கொண்டுறாங்கல்ல, எதுக்கு வக்ஃப் போர்டை முடக்கி வைக்கிறாங்க, எதுக்கு 370 நீக்கிறாங்க, எல்லாமே அவங்க கோரோட அஜெண்டாவில் இருக்கிறது தானே. ஸோ அதனால் அவங்க என்றைக்குமே விட மாட்டாங்க. திமுக கடவுளுக்கு எதிரான பெரியார் திராவிட கழகத்துலேயும் திமுக வந்திருக்கலாம் சார். திமுகவில் இருக்கிற பல பேர் நாத்திகர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒட்டுமொத்த திமுகவும் நாத்திகம் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. பழனிவேல் தியாகராஜனோ இல்லை சேகர்பாபுவோ இல்லை வேலுப்பலரோ எல்லாம் நாத்திகர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒட்டுமொத்த திமுகவையும் இந்துக்களுக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கல்ல. அப்போது அவங்களுக்கு இந்த மாதிரி நெசசிட்டி வருது. ஆனால் இது கொஞ்சம் இந்த நெசசிட்டி திமுக ஜட்ஜ் பண்ணி கொஞ்சம் ஓவர் பிளே பண்ணாத அது டீல் பண்ணலாம் ஆக்சுவலாக. இதை அலட்சியப்படுத்திட்டு போகலாம். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க? இதை அலட்சியப்படுத்தினா இந்த பிரச்சாரம் ஓவராக போய் நம்மளை பாதிக்குமோன்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. தவறான அட்வைஸ் யாரோ ஸ்டாலினுக்கு பண்ணுறது இதெல்லாம் ஆக்சுவலாக. இது மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம். நீங்கள் கடவுளை பற்றியோ மதத்தை பற்றியோ ரொம்ப பேசாமல் நலத்திட்டங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி வேலையை பண்ணாலே உங்களுக்கு ஓட்டு வரும். பாஜக பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போகிறான், உங்களை என்ன வேணால் சொல்லிட்டு போகிறான். நீங்கள் அந்த விஷயத்தை கண்டுக்காதீங்க, எதுவும் பேசாதீங்க, உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் ரூல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஹெச்ஆர்என்சியில் என்னென்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் ஓவர் பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரிலாம் விமர்சனங்கள் வரும் உங்களுக்கு. இப்போ விசிகாவுக்கு பொறுத்த வரைக்கும் விசிக அதிமுகவுக்கு போகாமல் இருக்கிறதுனால இங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, அப்போ அதிமுகவோட இனிமேல் கூட்டணி வைக்கிறதுங்கிறது பயனற்றதான் தமிழக அரசியல் அப்படி தான் மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கலாம். அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சா பயனற்றுன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, ஏசி சண்முகம் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சுவோங்க, அது பயனற்றதாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு சாலிட் கூட்டணியாக இருக்கும். ஏன்னா சமீபத்திய பார்லிமெண்ட் தேர்தல் அதுக்கு ஒரு உதாரணம். கிட்டத்தட்ட 12 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அவங்க வாங்கின ஓட்டுகளை கூட்டினீங்கன்னா திமுக கூட்டணிக்கு மேலே வருது. 4 தொகுதியில் கிட்டத்தட்ட நெருக்கமாக வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது ஒரு 15-16 தொகுதியில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பே கூட இருந்திருக்கு கொண்டாடுறா.
பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அரித்மெட்டிக் ஒன்றா இருக்குது. கெமிஸ்ட்ரி தான் ஒர்க் அவுட் ஆகல. மைனாரிட்டி ஓட்டு போயிட்டு கெமிஸ்ட்ரி. நீங்கள் தனியாக வந்து கூட உங்களால் மைனாரிட்டி ஓட்டை பெற முடியல அதிமுக. அதனால் நீங்கள் தனியாக இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா நீங்கள் கொங்கு மண்டலத்தில் 10 சீட் எப்படி வாங்கினீங்க 21ல்? 21ஆம் வருஷம் 75 சீட் எப்படி வாங்கினீங்க? பாஜக கூட்டணி கூட இருந்தது இல்லை? அப்போவும் மைனாரிட்டி உங்களுக்கு ஓட்டு போடல. ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் தனியாக வந்தீங்க, ஓட்டு போட்டாங்களா மைனாரிட்டி? ஓட்டு போட்டு தான் ஒரு இடத்துலையே வந்திருப்பீங்கல்ல, ஏன் வரல? ஸோ பாஜக அதிமுக கூட்டணின்றது அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் கொள்கை இந்த விஷயங்கள் மதவாதம் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு என்ன தேவை? தேர்தலில் வெற்றி பெறணும். அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும்? அப்போது பாஜக பாமக கூட்டணி தேர்தல் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கூட பாமகவோ அல்லது தேமுதிகவோலாம் சேரும்போது இன்னும் வலிமையாகுது. விஜய்லாம் வரும்பொழுது ஆன்டி டிஎம்கே ஓட்டு இவங்க தனித்தனியாக போனால் 4 விதமாக பிரிஞ்சிடும். சப்போஸ் விஜய் வந்துட்டா கூட ஒன்றா ஆனாங்கன்னா மக்கள்கிட்ட என்ன நம்பிக்கை வரும்னா திமுகவுக்கு தான் இந்த கூட்டணி தான் பலமாக இருக்குது, அப்போ நம்ம போட்ட ஆன்டி டிஎம்கே ஓட்டலாம் இங்கே தான் போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதெல்லாம் எடப்பாடிக்கு புரியணும். ஆக்சுவலாக அவருக்கு புரியிற அளவுக்கு அவருக்கு ஏதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இது புரிஞ்சுட்டாருன்னா அவர் உடனே பாஜக கூட்டணிக்கான ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பார். பாஜக பல பேர் எடுத்து சொல்கிறாங்க, அதிமுகலையும் பல பேர் எடுத்து சொல்கிறாங்க. பாலிடிக்ஸ்ன்றது யதார்த்தமான பாலிடிக்ஸ், ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ அதில் எப்படி லாபம் அதில் எப்படி லாபத்தை பார்க்கறதுனா நீ எடப்பாடி பார்க்கணும். அதனால் திரும்ப இங்கே சேர்ந்தா பாமக வராது, பாஜக வராது, அதிமுகவுக்கு ஒரு லாபம் இல்லை, திரும்பவுக்கும் ஒரு லாபமும் இல்லை. அதனால் அந்த கூட்டணியிலேருந்து யார் இங்கே சேர்ந்தாலும் அங்கேருந்து காங்கிரஸ் ஒரு வேளை பிரிஞ்சு வராங்க வச்சுக்கோங்க, அப்போது அது ஒரு 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 வித்தியாசத்தை கொடுக்கும். ஆக்சுவலாக அந்த காங்கிரஸ் இன்றைக்கி இருக்கிற சூழலில் ராகுலுக்கும் ஸ்டாலினுக்கும் உள்ள ரேப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் திரும்ப இந்த மாதிரி முடிவுகள் அதை எடுக்க மாட்டாங்கிறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த கூட்டணி உடையாமல் இப்படி தான் கூட்டணி இன்னைக்கு வரையும் இல்லை சார். இந்த 20 மாதம் கழிச்சு கூட இது உடையறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, அரசியலில் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, நிரந்தர நண்பனும் கிடையாது, பகலும் கிடையாது. ஆனால் உங்கள் கட்சிக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அப்படி பெனிஃபிட்னு பார்க்கும்போது திமுக அணியில் இருந்தால் பெனிஃபிட் இருக்கிறதுனால அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரே ஒரு பாயிண்டில் எல்லோரும் மெர்ஜாறீங்க, ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி இதில் மெர்ஜாறீங்க எல்லாருமே. இந்தியா கூட்டணி நாளைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு அங்கே வந்ததுன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுகவுக்கு ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் கூட கிடையாது. அப்புறம் அவங்கள நம்பி போய் என்ன பிரயோஜனம்? செல்வாக்கும் வரி விழுந்து போயிருக்காங்க, ஒன்றாவும் ஆக மாட்டேங்கிறாங்க. அவங்க மெகா கூட்டணி அமைக்கிறதுனா உங்களோட சேர்ந்தால் அவங்க கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் எதுக்கு அங்கே போய் சேரணும்? ஸோ பலவிதமான டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அந்த கருத்து வேறுபாடுகளை திமுக நினச்சா சில தவிர்த்துருக்கலாம். ஆனால் இருந்தும் கூட அந்த கூட்டணியில் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தான் என்னுடைய கருத்து. பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு பாஜகவில் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. அந்த மாற்றங்கள் எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் அண்மையில் வெளியே இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி ஒரு நல்லுறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அசைன்மெண்ட்டை ஜி.கே. வாசன் அவர்கள்ட்ட அமித்ஷா கொடுத்ததா சில செய்திகள் வெளியிட்டுருந்துச்சு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி சார் இருக்குது? இல்லை, அதுக்கான சாத்தியங்கள் நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த பொறுப்புக்குழு அண்ணாமலைக்கு ஆகஸ்ட் 31 பதவி காலம் முடிஞ்சு போச்சு. ஒருத்தர் 2 டேர்ம் இருக்கலாம். இவருக்கு அடுத்த டேர்ம் நவம்பரில் தான் ஆர்டர் போட போகிறாங்க. இவர் நடுவில் போயிட்டார். இப்போ இந்த கேப் இருக்குல்ல, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஒரு 10-12 வாரம் இருக்கு இல்லையா, இந்த கேப்பில் அண்ணாமலை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டார் ஏடிஎம்கேவை. ஸோ அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே சொன்னல, அரித்மேட்டிக்லாம் சொன்னல, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் அரித்மேட்டிக் நல்லா இருக்குன்ட்டு. இந்த அரித்மேட்டிக் அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கு. ஸோ 75 சீட் நீங்கள் 21 வாங்கினீங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட தேமுதிகவும் நீங்கள் இந்த வாட்டி சேர்த்துட்டீங்க வச்சுக்கோங்க. அந்த வாட்டி தேமுதிக அமமுகவோட போயிடுது. இப்போ அமமுகவும் இதோட இருக்குது, பாஜகவோட இருக்குது. தேமுதிகவும் அப்போ வந்துடும். அப்போ ஒரு மெகா கூட்டணியாக அது வரும். அப்போ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. திமுகவுக்கு கடுமையான ஃபைட் கொடுக்கலான்னு பாஜக நம்புகிறாங்க. அது எடப்பாடிக்கிட்டையும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஆக்சுவலாக நீங்கள் அண்ணாமலை ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னார், அதிமுகவுடன் இணக்கமாக போனால் மகிழ்ச்சின்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார், எடப்பாடி எங்கள் தலைவர்களெல்லாம் நீங்கள் ரொம்ப மோசமாக பேசினீங்கன்னா எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னார். அப்போது அவர் கோபம் அண்ணாமலை மேலே தான். அவர் தான் பேசிட்டு போனார். ஆக்சுவலாக இந்த பொறுப்புக்குழுலாம் ஆர்எஸ்எஸ் ஃபெலோஸ், ஆர்எஸ்எஸ் பர்சன்ஸ் எல்லாருமே இவங்க எல்லாமே ப்ரோ ஏடிஎம்கே தான். அதாவது அதிகாரத்தில் உட்காரணும், அதுக்கு யாரை பிடிச்சா உட்கார்றதுன்னு தான் ஆர்எஸ்எஸ் உடைய பாலிசி. அது இப்போ இருக்கிற லெவலில் அதிமுகவோட போனால் உட்காரலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா தினகரனும் இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார், ஒட்டுமொத்த அதிமுக எல்லாரையும் சேர்த்து பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க் 2 தான். ஒன்று ஆன்டி டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், இன்னொன்று அதிமுகவோட ஒரு மென்மையான போக்கை கடைபிடிங்க, ஒரு சுமூகமான போக்கை உருவாக்குங்க. இந்த 3 வாரத்துக்குள்ள, இந்த 13 வாரத்துக்குள்ளே நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா 12-13 வாரத்துக்குள்ளே அடுத்து நாங்கள் புது தலைவர் தமிழ்நாட்டுக்கு போடும்போது இதோட முன்னேற்றத்தை பார்த்து அதிமுகவுக்கேற்ற ஒரு தலைவரை நாங்கள் போடுவோம், அண்ணாமலையை போடுவோம்னு சொல்ல முடியாது. அதனால் அதுக்கேற்ற வேலையை செய்யுங்கன்னா அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஆன்டனி நீங்கள் பாருங்கள் இப்போ அமைதியாக இருக்குது பாருங்கள். பாஜக தரப்புலேருந்து அதிமுக யாராவது பேசுகிறாங்களா, அதிமுகலேருந்து பாஜக ஏதாவது பேசுகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அந்த ஏரியா அமைதியாகிடுச்சுல. அண்ணாமலை இருக்கிறது ரொம்ப கசாமுச்சான்னு இருந்தது இல்லை, ஏரியா அமைதியாகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போது அதிமுகவை சாஃபன் பண்ணுறதுக்காக, மென்மைப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள்லாம் அவங்க அப்படியே போயிட்டுருக்கோம். அப்போது தலைவர் யாருன்னு அப்புறம் டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஒரு மூவ் எடுத்திருக்காங்க பாஜக ஹைகமாண்ட், இந்த மூவ் எடுத்திருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிகே வாசன்லாம் ரியாலிட்டியை உணர்ந்து இதெல்லாம் இதுக்காக வேலை செய்யறதுக்காக அவர் ரெடி ஆகிருக்கார். அதிமுகலையும் எல்லாரும் உணர்ந்திருக்காங்க, பாஜகலையும் உணர்ந்திருக்காங்க. நடுவில் அண்ணாமலை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டான்றது தான் அவங்களுடைய பாயிண்ட்டு. ஸோ இது ஒரு நெருக்கத்தை உண்டாக்க முடியுமா இந்த 13 வாரத்துலன்றது தான் பொறுப்புக்குழு போடப்பட்டிருக்கிறதோட முக்கியமான வேலை. திமுக வைத்து களமாடணுன்றது அடுத்த முக்கியமான வேலை. பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க சார். மிக்க நன்றி.